ஒரு காலத்தில் மலைகள் குன்றின் நடுவே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் லியாம் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். லியாமுக்கு பெரிய கனவுகள் மற்றும் அபிலாஷைகள் இருந்தன. ஆனால் சவால்களை எதிர்கொள்ளும்போது உந்துதலாக இருக்க அவர் அடிக்கடி போராடுவதைக் கண்டார். ஒரு நாள் அவர் ஒரு உறுதியான கருவேல மரத்தின் நிழலின் கீழ் உட்கார்ந்து சோர்வாக உணர்ந்தபோது ஒரு முதியவர் அவரை அணுகினார். ஞானி லியாமின் துயரங்களை பொறுமையாகக் கேட்டு பின்னர் தனது சொந்த இளமைக் கதையை பகிர்ந்து கொண்டார். அவரும் துன்பங்களைச் சந்தித்த ஒரு காலத்தைப் பற்றி அவர் பேசினார். ஆனால் விடாமுயற்சி மற்றும் அசைக்க முடியாத உறுதியின் மூலம் அவர் தனது பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் தாண்டினார். முதியவரின் கதையால் ஈர்க்கப்பட்ட லியாம், உந்துதல் என்பது சரியான தருணத்துக்காகவோ அல்லது சூழ்நிலைக்காகவோ காத்திருப்பது அல்ல, ஆனால் எதுவாக இருந்தாலும் முன்னேறிச் செல்வதற்கான தன்னுள் பலத்தைக் கண்டறிவதுதான் என்பதை உணர்ந்தார். அன்று முதல் லியாம் ஒரு புதிய மனநிலையை ஏற்றுக்கொண்டார். அவர் சிரமங்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம் அவர் ஞானியின் வார்த்தைகளை நினைவு கூர்வார். மேலும் அவர் தனது சொந்த விதியை வடிவமைக்கும் ஆற்றலைப் பெற்றவர் என்ற அறிவிலிருந்து வலிமையை பெறுவார். புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் லியாம் தனது கனவுகளை ஆர்வத்துடனும் நெகிழ்ச்சியுடனும் பின்தொடர்ந்தார். இறுதியில் அவரது கற்பனைக்கு அப்பாற்பட்ட வெற்றியை அடைந்தார். எனவே உண்மையான உந்துதல் உள்ளிருந்து வருகிறது என்பதையும், விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையுடன் எதையும் நினைவூட்டுவதாகவும் லியாமின் கதை செயல்படுகிறது. சாத்தியம்.